உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் சோலார் போடுறதுக்காக காரியங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். நான் தான் எல்லா கருத்தையும் நிற்க வேண்டியதாக இருக்குது. என்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு இருக்கும்போது அந்த சோலார் சிஸ்டத்தை அமைத்து தருபவர் என்ன பண்ணிட்டு இங்கே வரும்போது கீழே பார்த்துருக்கீங்க, இருப்பு பைப்புங்க, பெரிய பெரிய பைப்புகளை தான் பண்ணிட்டார், போட்டார். ஒரு 5 பைப்புங்க எதாவது போடும்போது நான் பார்த்தேன் இந்த பைப்புங்க. உடனே கேட்டது என்னங்க இது அப்படின்னாரு. இந்த பைப்பெல்லாம் போடக்கூடாது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், ஜிஐ கார்னேஷன் பைப்பு தான் உங்க போடணும். இந்த பைப்பு போடலாம்னு சொல்லி இங்கே இருக்கவே கூடாதுங்க, இதை நான் ஒத்துக்க மாட்டேன். அவ்வளோ எதுவுமே பேசலாது. அன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் என்ன ஆயிடுச்சு, வேற எந்த வேலையுமே நடக்கல. வந்த 2-3 பேரில் வந்து ஒருத்தர் போயிட்டார், 2 பேர் அந்த கான்டாக்ட் எங்கள் இடத்துல போயிட்டார், ஆளே வரல. அதுக்கப்புறமா நான் பசங்கள்லாம் சொன்னேன், சில வீடியோலாம் அவங்களுக்கு காண்பிச்சேன், இதை பாருங்க. ஆமாம் ஆமாம் சார், இதில் போட மாட்டாங்களா சார்? ஆமாம் ஆமாம் ரொம்ப தான் சார். என்ன பைப் ஏதாவது சொல்லியிருக்காரு? இல்லை சார், அப்போது சொல்லிட்டாரு சார், புக் பண்ணிட்டாரு, வரும் சார். அதுக்கப்புறம் கேட்டேன், அவர் அப்புறம் வந்துகிட்டே இருக்குது சார், நான் வந்துடுறேன் சார், அவர் ரூட்டு கொடுத்துருவேன் அப்படி சொன்னாங்க. நான் தான் நிற்கிறேன். இந்த காரியம்லாம் என்ன அது நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த பைப்பை, ஆனால் ஆக்சுவலாக இந்த பைப்பு கிடையாது. சோலார் பேனலில் வந்து அதை செட்டிங் பண்ணுறது வந்து வேறு பைப். பைப் மீன்ஸ்னா அது வந்து வேறு மாதிரி டைப்பாக இருக்கும். இது கிடையாது, நான் சொன்ன பைப்பும் கிடையாது. அதில் வந்து எல்லாமே ரெடியாக இருக்கும். அதாவது ஒரு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கட்டில், அந்த கட்டில் எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா ஏற்கனவே ஹோல்ஸ்லாம் போட்டு இருக்கும், அதுக்கு கிளாம்ப்லாம் இருக்கும், அதை கழட்டலாம், மறுபடியும் ரீஃபிட்டிங் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் பேனல்லாம் உட்கார வச்சுருந்தா அதில் ஹோல்ஸ்லாம் போட்டுருக்கோம், கிளாம்ப்லாம் எல்லாமே கொடுத்துருவோம். நம்ம அளவு மட்டும் சொல்லணும், எத்தனை பேனல் போட போகிறீங்க. 5 போடுறோம் சார், 10 போடுறோம் சார். அந்த 10க்கு வேண்டிய கிளாம்ப்லாம் கொடுத்துருவோம். அதுக்கு அந்த ஸ்ட்ரக்சர்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அதுக்கு உண்டான எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. நம்ம எடுத்து வந்து நிற்க வச்சு அந்த காலத்தை 4-6 போட்டு கீழே போல்ட்டு போட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வேலையெல்லாம் ஆரம்பிப்போம். பட்டு முடியல. கட்டில் பண்ண முடியாது நம்மளால. 2 பக்கம் காலை எடுத்து நிற்க வச்சு 2 குறுக்கு சொல்லுவாங்களா, 6 நடுக்கோ 10 நடுக்கோ அதெல்லாம் போட்டு எல்லாம் டைட் பண்ணிட்டு நட்டு போல்ட்டு போட்டு ஃபைனல் பண்ணுவாங்க. அது முடிஞ்சிடும். அதே மாதிரி தான் பண்ணணும். இவர் அது பண்ணலை. சரி நான் விட்டுட்டேன், என்னமோ இது பைப்பும் பரவாயில்லன்றதுக்காக விட்டுட்டேன். எல்லாம் பண்ணும்போது என்ன செஞ்சாங்க, போஸ்ட்லாம் போட்டாங்க, ஸ்ட்ரக்சர்லாம் நிற்க வச்சுட்டாங்க. மீதி வந்து குறுக்கு நெடுக்கலாம் வர்றத வெல்டிங் பண்ணிட்டாங்க. வெல்டர் நல்ல வேலைக்காரர் தான். நான் அவருக்கிட்டே சொன்னேன், நல்லா செய்கிறீங்க, நானும் வெல்டிங் பண்ணுவேன். எங்கள் பார்த்த சார் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னாரு. இதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரியுங்க, ரொம்ப தெரியாது. நீங்களாம் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய உண்டு உங்களுக்கு அப்படின்னா அவர் ஓகேன்றார். ஒரு நட்டு உங்களுக்கு கொண்டு வந்தார், எடுத்து வந்து கையில் வச்சு அதுக்கு அதெல்லாம் போட்டு மாட்டான். சொன்னேன், இதுதான் இது நட்டு ஸ்டீல் மாதிரி இல்லையே, இது எஸ்எஸ் மாதிரி. என்ன அது ஒன்று எஸ்எஸ் சார் என்ன, அந்த ஓனரும் இருக்கார், கான்ட்ராக்ட் எடுத்து வரோம். நீ யோசிங்க எதுக்காக சொல்ல வரேன்னு எடுத்து காட்டினார். நான் சொன்னது எஸ்எஸ்ஸே கிடையாதுங்க. இது அவரும் நிற்கிறாரு, இந்த வேலைக்காரர் சொன்ன வெல்டர் அவர் எடுத்து காட்டுறாரு. இல்லை சார் எஸ்எஸ் இருந்தார், இது எஸ்எஸ்ஸே கிடையாது, இது ஜிஐயும் கிடையாது, இது எம்எஸ். அது ரைட்டாக கோடிங் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அந்த கான்ட்ராக்டுக்காக ஒன்றுமே புரியல அவருக்கு. இன்னும் எது எடுத்தாலும் அவர் சொல்லிகிட்டே இருக்காரு. எதில் மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, தப்பு கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் தப்பு உண்மையானது, பொய்யானது கிடையாது. எதோ கெஸ் பண்ணி சொல்கிறது இல்லை, 100% இது கிடையவே கிடையாதுன்னு வீட்டில் வந்தேன். என்கிட்ட இருக்கிற டூல்ஸ்லாம் எடுத்து போய்ட்டு அவர்கிட்ட காட்டினேன். இதை பாருங்க, அப்படி அள்ளி காட்டு, இதெல்லாம் எஸ்எஸ். அவர் பார்த்தோன்னே ஒன்றும் புரியல அவருக்கு. பையன் அங்கேயே வச்சுக்கிற ஞாபகம் இல்லை. அப்போ அந்த கான்ட்ராக்டுக்கார் வந்து வந்துட்டோம், சார் கொஞ்சம் 2 பேரையும் பார்த்து நடத்துங்க சார். சார் எனக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை சார். இல்லை சார், நீங்கள் பார்த்து நடத்துங்க. அவர் கோவப்பட்டு இருக்கணும். என்னங்க நீங்கள் போய் இந்த போல்டு போனால் இதை வானான்றீங்க, அதை போனால் அது வானான்றீங்க. அவருக்கு தப்பு சொல்லியிருக்கணும். எனக்கு ஒன்றுமே பேசலை. என் மனைவி இருக்காங்க. ஏன் அது உண்மை இல்லை, நான் அனுபவிச்சிருக்கேன், அனுபவப்பட்டு இருக்கிறேன் ஓரளவுக்கு. ஆனால் 100% கரெக்டு, ஒன்றுமே பேசலை. சார் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி சார், வாங்கிட்டு வந்து கொடுங்க, நான் வேணா உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்.
சரி சார், நான் போயிட்டு ஒரு 1 ஹவர் ஆகும். எங்கேயும் கிடையாது, இங்கே எந்த இடத்துலையும் கிடையாது. நான் போயிட்டு இதுக்கு போனேன், பிராட்வே போயிட்டு வரணும் சார். ஏன்னா வழக்கமாக வாங்குகிற இடம் அங்கே நிறைய கடைகள் உண்டு. நான் ஒரு கடையை வாங்கி தேர்வு பண்ணி வச்சுருக்கேன். அங்கே போனால் எல்லாமே கிடைக்கும். A to Z எல்லாமே கிடைக்கும் அங்கே. அது இந்த நட்டுக்கூட்டு சம்மந்தமானது. அப்புறம் சரிங்க சார், கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பண்ணுங்க சார், அட்ஜஸ்ட் பண்ணுங்க சொல்ல, கொஞ்சம் பார்த்து நடத்துங்க சார் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. அப்போ அவருடைய காரியத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாம் எல்லாத்திலையும் கரெக்டாக பேசுகிறன்றத அந்த மனுஷன்